இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம எடுத்துட்டாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வந்தால் போதும். 5 விசில் வந்துடுச்சு. 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். கொண்டக்கடலை சூப்பராக வந்துடுச்சு. இது நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. கடலை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதோட சின்ன வடிகட்டின வேர்க்கடலைலாம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதோட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் துருவி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து விதை இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்காக கொஞ்சமாக வந்து மாங்காய் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். வாங்க மசாலா ரெடி பண்ணலாம். வேர்க்கடலையோட நம்ம கட் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் ஆட் பண்ணல, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மிளகாய் ஆட் பண்ணல. இதோட நம்ம புளிப்புக்காக மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த மசாலாக்காக மட்டும் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலையில் ஆல்ரெடி உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ சூப்பரான சுவையான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.